வணக்கம். இன்று அவா அறுத்தல் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். ஆசைகளை விட்டொழித்தால் பிறவி என்பது கிடையாது. பிறப்பே இல்லைன்னா அப்புறம் வேற என்ன நமக்கு வேணும்? எதுவுமே தெரியாதே. பிறப்பு இந்த உயிர் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இன்பமோ துன்பமோ அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா? இந்த அதிகாரத்தில் ஆசையை நீக்குவதால் பிறவியில் இருந்து விடுதலை பெறலாம் என்பது மைய கருத்தாக அமைகிறது. அப்போ இந்த ஆசைகளை விடுத்தல் எப்போ வரும்? சென்ற அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? மெய் உணர்தல். ஒரு உண்மை தன்மையை நாம் உணரும் பொழுதுதான் ஆசை என்ற பற்று நம்மிடமிருந்து நீங்கும். இந்த ஆசைகளை நாம் நீக்கிவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? உலகத்திலேயே மிகச்சிறந்த வீடு பேறு கிடைக்கும். வேறு எந்த செல்வமுமே இதற்கு ஈடாகாது. அதுதான் இதனுடைய பொருள். இந்த அவா அறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் அவர் இந்த கருத்துக்களை எல்லாம் தான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வராது. வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். ஒருவன் நமக்கு ஏதாவது வேணும்னு விரும்பினாலே எனக்கு பிறவாமை வேண்டும்னு விரும்பணுமா? அந்த பிறவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பணும் அப்படின்னு நினச்சாலே என்ன ஆகணும்? பற்றுக்களை நீக்க வேண்டும். மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்குன்னு எதிலெல்லாம் பற்றுக்களை நீக்குகிறோமோ அப்படி நீக்கும் பொழுது தான் என்ன வருகிறது? பிறவாமை நமக்கு வருகிறது. அதுதான் இந்த குறள் சொல்லுகிறது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அழகான சொற்கள். இப்போ நமக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னு நினைப்பதற்கு கூட ஆசைகளை நாம் முற்றிலுமாக விட்டொழித்தல் மிகவும் அவசியம். அப்படி இருந்தால் நாம் மீண்டும் பிறவாமல் இறைவன் திருவடியை அடையலாம். இது ஒரு ஆன்மீக செய்தி. இந்த குறள் எல்லாமே அப்படிதான். ஆன்மீகம் தொடங்கி தான் துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல், இது எல்லாமே என்ன? ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா இது எதில் வருதுன்னா அறத்துப்பால்ங்கிற பகுதியில் வருது. அறம் என்ன அப்படின்னா நம்ம முதல்லேருந்து எல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? நல்லதை செய், நல்லதை பேசு, கருணையோடு இரு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது அதில் இறுதி நிலைன்னு வரும்பொழுது இறைவன் திருவடிகளை நாடி நாம் ஓடுவோம் இல்லையா? அந்த நேரத்தில் பற்றுக்களை நாம் துறந்து விட்டால் மிக எளிதாக இறைவனின் திருவடியை நாம் அடைய முடியும். அது நம்முடைய எண்ணம். இது போய் நேராக நான் சாமியோட பாதத்தில் உட்காந்துக்கனாலெல்லாம் கேட்காதீங்க. நம்மளுடைய மன ஓட்டம், அதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இறைவன் திருவடி என்பது மிகப்பெரிய பேர். அந்த பேற்றினை அடைய வேண்டும் என்றால் ஆசைகளை நாம் அறுத்தெறிதல் வேண்டும் என்று இந்த குறள் நமக்கு அழகாக சொல்லித்தருகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.